பாத்தியா பூங்குடி, அந்த பாம்பு நல்லா படம் எடுத்து நின்றுகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அசந்தான் அது நம்மளே கொத்தனாலும் கொத்திரும். அதனால ஒரே போடு போட்டு அதை சாகடிச்சிட வேண்டியதான். சார் 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 வேணாம் சார். வாயில்லா ஜீவன். வாயில்லா ஜீவனா? விஷம் உள்ள ஜீவன். அதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. நீ தள்ளி நின்று வேடிக்கை மட்டும் பாரு, நான் அந்த பாம்பு அடிச்சு கொன்னுடுறேன். சார் ப்ளீஸ் சார், வேணாம் சார். இப்போ நான் சொல்றது செய்விய மாட்டியா? அமைதியாரு. சார் சார் ஐயோ மாமாவா? அடா சண்டால பாவி, ஓ மாமனே தாண்டா. இப்படி வீடு தேடி வந்த மாமன இப்படி அடா கட்டையை கொண்டு அடிக்கிறது? நீங்கன்னு தெரியாது மாமா, நான் நிஜமாவே பாம்பு அடிக்க தான் வந்தேன். பாம்புக்கும் மனுஷனுக்கு வித்தியாசம் தெரியலையாடா? அன்னைக்கு ஒரு கல்யாண மண்டபம் கூட பார்க்காம உங்க அம்மா எல்லாரும் முன்னாடி என்ன அடிச்சா. இப்ப நீ என்ன கம்பு எடுத்துட்டு வந்து அடிக்கிற? சாரி மாமா. ஆமா, என்ன அன்டைம்ல வீட்டுக்கு வெளியே வந்து படுத்திருக்க? அதுவா, சனிப்பா. எல்லாம் சனி பண்ற வேலை. வேற எங்கேயாவது சனி இருந்தா பரவாயில்ல, என் நாக்கிலே குடுத்துன்னு இருக்கா. வேற என்ன பண்றது? எல்லாம் தெரிஞ்ச பிஸ்தா மாதிரி உன்னை லவ் பண்ண பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்க சொன்ன. அதுல வந்த பிரச்சனை தாண்டா இது. அது முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு? சரி, இப்ப என்ன பிரச்சனை? கல்யாணம் முடிஞ்ச உடனே புத்தக கணக்கு வழக்கெல்லாம் கொண்டு வந்து குடுன்னு சொல்லிட்டா. சரி, என்கிட்ட எந்த கணக்குடா இருக்கு? எப்படி உங்க அம்மாவுக்கு பதில் சொல்றதுனே தெரியலையடா. பாய் கூட இல்லாம பழைய பாய் மாதிரி சுருண்டு படுத்து கிடந்தண்டா. நீதான் கொம்பு எடுத்துட்டு வந்து ஒரே போடா போட்டுட்ட. இப்படி ஒரு பிளாஷ்பேக் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ உங்க அம்மா மகராசி இத்தனை வருஷமா கணக்கு வழக்கு கேட்காததுனால என் இஷ்டத்துக்கு ராஜா மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தேன். ஆனா அப்பவே உங்க அத்தை என்ன கொஞ்சம் கூட மதிக்க மாட்டா. இப்ப ஒண்ணும் இல்லாம ஓட்டாண்டியா போய் நின்ன ஆம்பிட்டு தாண்டா என்ன மாவு இடிக்கிற உலக்கையால இடிச்சு தள்ளிடுவா. ரொம்ப ஒலிக்குதுடா. நீங்க முதல்ல அடிப்பட்ட இடத்தை தடவி விடுங்க. ஐயோ மாப்ள, இந்த பொண்ணு எப்படா இங்க வந்தது? காயமே உன்னாலதானமா? இல்ல சித்தப்பா. இது சித்தப்பாவா? சுத்தி வளைச்சு முறையெல்லாம் கரெக்டா சொல்ற. நீங்க இவ்வளவு நேரமா பூங்குடியை பார்க்கவே இல்லையா? நாங்க 2 பேரும் தான் பாம்பு அடிக்கவே வந்தோம். 2 பேரும் வந்தீங்களா? ஆமா. அப்ப இந்த பொண்ணு இது எங்க இருந்துச்சு? நம்ம வீட்டுல தான் இருக்கா. உங்க வீட்டுக்கு இவளை கூட்டிட்டு போன்னு சொன்னதுக்கு உங்க அம்மா அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி என்ன அடிச்சாடா. இப்ப ஆரத்தி எடுத்து கூட்டிட்டு வந்து வச்சிருக்காளா? அதையும் கேக்குற? அதான் சொன்னல, இடையில ஏகப்பட்ட மேட்ரு நடந்துருச்சுன்னு. மாப்பிள, சாந்தி முகூர்த்தெல்லாம் முடிஞ்சிருச்சா? யோ மாமா, நீ அதுலயே இரு. இல்லப்பா, நியாயப்படி பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்து இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணணும். ஆனா மாயாவதி அத பண்ணல.
அட்லீஸ்ட் சாந்தி முகூர்த்தத்துக்கு முன்னாடியாவது அதை பண்ணணும்ல. அதான் நான் கேக்குறேன். மாமா இன்னும் கல்யாணமே நடக்கல. என்ன சொல்ற மாப்ள? கல்யாணமே நடக்கலையா? ஆமா மாமா. அப்ப மாமா ஒரு நல்லது பண்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு நீ நினைக்கிற இல்ல? உங்க தலைமையில தான் நிச்சயதார்த்தமே நடக்கும்னு சொல்றீங்களா? அப்படியெல்லாம் ஏதாவது பண்ணா என் தலையே இருக்காது. மாயா என்ன சும்மா விட மாட்டா மாப்ள. அப்புறம் எப்படி மாமா? அதாவது நம்ம ஊர்ல நம்ம குலதெய்வம் கல்யாண காளியம்மன் ஒரு தெய்வம் இருக்கு. அது கிட்ட வந்து வேண்டிக்கிட்டோன்னு வையி. நானும் பூங்கொடி அங்க வந்து சாமி கும்பிட்டா எங்க கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருமா? நீங்க ஒருத்தரை ஒருத்தர் உண்மையா விரும்புனீங்கன்னா, நீங்க கரெக்டான ஜோடியா இருந்தா கண்டிப்பா அந்த காளியம்மன் உங்களை சேர்த்து வைக்கும். மாமா 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 இதை எப்படியாவது பண்ணி வைங்க. ஏண்டா ஏதோ குச்சி ஐஸ் வாங்கி கொடுங்கிற மாதிரி கேக்குற? கல்யாணம்ப்பா கல்யாணம். இத ஆரமரதான் யோசிக்கணும். முதல்ல மாயாவதி கிட்ட கணக்க கொடுத்து குடிக்கணும். சி முடிக்கணும். சரி சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும். அப்ப டீல் ஓகே. அப்படி வா வழிக்கு. சரி ஈஸியா உன் டீலிங்க முடிக்க ஒரு ஐடியா சொல்றேன். நீ பம்மி கிட்டே வந்து அம்மா கிட்ட பேசினா உன் பருப்பு வேகாது. போட வெளியில போடது மேலே அடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. சும்மா கெத்தா அப்படி நின்னு சத்தம் போட்டு பேசணும். சரி நான் சொல்ற மாதிரி செய். எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே 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 மாப்ள. நான் இன்னும் சொல்லவே இல்லையா, வாயா. ஆமா நிச்சயமா மாப்ள, பண்ணி காட்டுற மாப்ள. எப்படியோ முடிச்சிருவான். மாமா என்ன ஆச்சு? மாப்ள மாமாவுக்கு பில்டிங் வீக்கு. அப்போ பேஸ்மெண்ட் அது அதை விட ரொம்ப வீக் மாப்ள. கணக்கு வழக்கெல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடிமா. இந்தம்மா இந்த நோட்ல எல்லா டீட்டெயிலா இருக்கு, பாத்துக்க. வேணும்னா ஆடிட்டர் வச்சு கூட செக் பண்ணி பாத்துக்க. இந்த பொடி மச்சி மச்சி மாமா மச்சி 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 மாமா மச்சி. மாயா இந்த கணக்கு வழக்கு மட்டும் இல்ல, இன்னையோட நீ எனக்கு அண்ணன், நான் உனக்கு தங்கச்சி. நான் உனக்கு அண்ணன், நீ எனக்கு தங்கச்சி அப்படிங்கிற உறவே அருந்து போச்சு. மச்சி மச்சி மாமா மச்சி 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 மாமா மச்சி. சரி வந்ததுக்கு கணக்கு சொல்லிட்டு போங்க. சரி சொல்றேன். ஒரு பாசத்துல பாசம் எல்லாம் இருக்கட்டும். இது என்ன எல்லாமே ஒரே நஷ்ட கணக்கா இருக்கு? பட்டாசு வாங்குனது மாசம் 4000 ரூபாவா? இது என்ன மாசம் மாசம் தீபாவளி கொண்டாடுறதா? அது தீபாவளிக்கு பட்டாசு வாங்கின செலவு இல்லம்மா. நம்ம தோட்டத்துக்குள்ள நுழையிற யானையை விரட்டுறதுக்கு வெடி வாங்கின செலவு கணக்கு. சரி நீங்க போலாம். அவ்வளவுதானா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரியும் நீங்க ஏதோ ரோஷக்காரர் மாதிரியும் அண்ணன் தங்கச்சி உறவே வேண்டாங்கிறீங்க. நீங்க என்ன சொல்றது? இப்ப நான் சொல்றேன், இனிமே உங்களுக்கும் எனக்கும் ஒட்டும் வேணாம், உறவும் வேணாம்.
நீங்க கிளம்பலாம். என்ன மாப்ள, என் தங்கச்சி தான் ஏதோ கோவத்துல சொன்னா, நீங்களும் இப்படி அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி? ஏன் தேவையில்லாம அவர்கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க கிளம்பலாம். மாமா மாமா என்ன மாமா, நீ பாட்டு கல்யாணம் காலி அது இதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்க. வாடா என் தங்கச்சி பெத்த மவன. உங்க அம்மா என்னடானா என்ன ஒட்டும் வேணாம் உறவும் வேணாம்னு விரட்டி அடிக்கிறா. அப்பெல்லாம் என்னமா மௌன அஞ்சலிக்கு நின்றுட்டு இருந்த மாதிரி அமைதியா நின்னுட்டு இப்ப வந்து என்ன கேள்வி கேக்குறியா? இப்படி அடி வாங்கின கையோட மாமனை ஊருக்கு போக சொல்றியா? உன் அத்தை என்ன வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்க மாட்டாடா. சரி சரி புலம்பாதீங்க, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் போய் அம்மா கிட்ட கொஞ்சம் சென்டிமெண்ட் ஏதாவது பேசி பார்த்துட்டு வரேன். இப்பதான்டா நீ என்னோட மாப்பிள. போ, போயிட்டு வெற்றியோட திரும்பி வா. சரி வந்துடுறேன், இங்கே வெயிட் பண்ணுங்க. அப்பா, அம்மா தான் கோவத்துல மாமாவை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா, நீங்களும் பார்த்துட்டு சும்மா உட்காந்துருக்கீங்க. டேய், அது உன் அம்மாவுடைய நிலம். அவ என்ன முடிவு எடுத்தாலும் ஓகே தான். இதுல நான் என்னடா முடிவு சொல்ல முடியும்? என் விஷயத்திலே என்னையெல்லாம் முடிவெடுக்க விட மாட்டேங்கிறா. அவ விஷயத்துல நான் என்னடா சொல்றது? அம்மா, சொந்தக்காரங்களே திருடும்போது வெளியாளுங்களை போட்டா சும்மா இருப்பாங்களா என்ன? ஜீவா சொல்றதும் கரெக்டு தான் மாயா. அம்மா, என்னதான் இருந்தாலும் அவரு பெரிய மனுஷன். வேதலிச்சு போய் வாசல்லையே என்ன செய்யறதுன்னு தெரியாம நிக்கிறாரு. உன் சொந்தத்தை நீ அரவணைக்கலன்னா வேற யார் அரவணைக்க போறா? இப்ப என்ன செய்ய சொல்ற? நான் போய் மாமாவை கூட்டு வரேன். நீ மாமாவையே குத்தகையை பாத்துக்க சொல்லு. அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? ஆ, நீ சொல்றதாண்டா எனக்கு சரின்னு படுது. இவ்வளவு நேரம் அமைதியா இருந்துட்டு அவன் பேச ஆரம்பிச்சதும் வரிசையா எல்லாரும் பேசுறீங்களா? அப்படிலாம் இல்லை மாயா. உன் பேரை சொல்லி ஒருத்தர் பொழைக்கட்டும், அதுல என்ன தப்பு இருக்கு? சரி, நீ போய் அவரை கூட்டிட்டு வா. சரிம்மா. மாமா, நான் உங்களை கூப்பிடலாம் தான் வெளியே வந்தேன். அதுக்குள்ள நீங்களே வரீங்க. இதுக்கு பேர் தான் டெலிபதின்னு சொல்லுவாங்களோ? அது இல்ல மாப்ள, இது ஒட்டு கேட்கிற பதி. அதான் பெரிய மனுஷன் பண்ற வேலையை பாரு. வா. வாங்க மச்சான். ஒன்னும் கோச்சிக்கலையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள, நீர் அடிச்சு நீர் விளக்குமா? தங்கச்சி, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிட கூடாதா? சரி, பழைய மாதிரி எல்லா கணக்கு வழக்குகளையும் நீங்களே பாருங்க. உத்தரவு தங்கச்சி, உத்தரவு. இப்போ இதுவரைக்கும் நான் எப்படி பாத்துக்கிட்டனோ அப்படியே பாத்துக்கிறேன். மச்சான், அப்படியே பார்க்க வேண்டாம், கொஞ்சம் நியாயமா கரெக்டா பாருங்க. சரி சரி மாப்ள. மாமா, ஆரம்பி மாமா. அப்புறம் தங்கச்சி, நம்ம ஜீவா கல்யாணம் இழுபறியாவே இருக்கு. அத பத்தி நீ எதுவும் யோசிக்க மாட்டியா? என்னதான் யோசிச்சாலும் ஒன்னும் உருப்படியா நடக்கவே மாட்டேங்குது. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? நாம தான் அதுக்குண்டான முயற்சி எடுக்கணும். இப்ப என்ன செய்ய சொல்றீங்க?
நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்து செய்ய வேண்டிய பரிகாரங்களை செஞ்சிட்டு கல்யாண காளியம்மனுக்கு மாலை எடுத்து போட்டா நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஜீவாவுக்கு கல்யாணம் நடக்கும். அப்ப அதை பண்ணலாங்கிறீங்களா? எப்படி? என்ன பண்ணலாம்னு கேட்டுட்டு இருக்க? பண்ணி பாரு. அப்புறம் ஜீவாவையும் தீபிகாவையும் யாராலையும் பிரிக்க முடியாது. இத உன்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், நீ தான் கேட்கவே மாட்டேங்கிற. இத மட்டும் பண்ணி பாரு. நடக்கலனா நீ என் சட்டையை பிடிச்சி கேள்வி கேளு. சரிண்ணே, நீங்க சொல்றது நல்ல யோசனையா தான் இருக்கு. பரிகாரத்தை பண்ணி தான் பாப்போம். சரிண்ணே, அப்ப ஏற்பாடு பண்ணிட்டு எப்போ என்ன ஏதுன்னு சொல்லுங்க. போய் மாலை எடுத்து போட்டுட்டு வந்துருவோம். சரிம்மா சரிம்மா. ஜீவா, மாமா தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ண. நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க, நாம அப்புறமா பேசுவோம். சரி சரி. நீ தாய் மாமனா இல்ல நாய் மாமனா? இப்படி அந்த பல்ட்டி அடிக்கிற? மாப்ள, இங்கதான் மாமனை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. என்ன? நான் அப்படி சொன்னதுனால தான் உங்க அம்மா ஊருக்கு வர ஒத்துக்கிட்டா. ஊருக்கு என்ன, நீயும் தீபிகா மட்டுமா வரப்போறீங்க? பூங்கொடியும் தானே வரப்போறா? ஆமா. அங்க எப்படி உன் மாமன் கேம் விளையாடி உன்னையும் பூங்கொடியும் சேர்த்து வைக்கிறேன்னு பாரு. மாமானா மாமா தான். இப்பதான் நீ உருப்படியான ஒரு வேலை பண்ணிருக்க. என்னென்ன காதை கடிக்கிறான்? அது ஒண்ணும் இல்லம்மா, கல்யாண காலை முன்னாடி வாக்கு கேப்போம். யாரு பேர் வருதோ அந்த பொண்ணை தான் கட்டிக்கணும்னு சொன்ன. ஜீவாவும் ஓகேன்னு சொல்லிட்டானே. நான் எப்பயா சொன்னேன்? ஏண்டா, அதுல ஒண்ணும் சேஞ்ச் இல்லையே. சாமி யார் பேரை காட்டுதோ அவங்க கழுத்துல நீ தாலியை கட்டணும். சரிம்மா. அதே மாதிரிமா பூங்கொடின்னு பேர் வந்துச்சுன்னா நான் பூங்கொடி தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீயும் அவளை மருமகளை ஏத்துக்கணும். உனக்கு ஓகேவா? சரிடா, அப்படி வந்தா நான் பூங்குடியை ஏத்துக்கிறேன். ஆண்டி, நில்லுங்க. என்ன ஆண்டி இப்படி பண்ணிட்டீங்க? என்ன கேக்குற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. உங்க ஊர்ல அந்த கல்யாண காளி சொல்ற பொண்ணுக்கு தான் ஜீவாவை கட்டி வைக்கணும்னு உங்க அண்ணன் சொன்னதுக்கு நீங்களும் சரின்னு சொல்லிட்டீங்க. ஓ, அத சொல்றியா? நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். இப்படி வெயிட் பண்ணி தான் என் லைஃபே இப்படி ஆயிடுச்சு. எனக்கு இப்பவே ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஒருவேளை அந்த அம்மன், அந்த பரதேசி தான் உங்க மகனுக்கு பொருத்தமானவன் சொன்னா நீங்க அவளையே ஜீவாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா? ஐயோ, நீ ஏன் இப்படி தேவையில்லாம கற்பனை எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அவங்க சொன்னாதானே. சொன்னாதானேங்கிறது உங்க பக்கம் நியாயம். சொல்லிட்டா என்ன ஆகுங்கிறது என்னோட பயம்.
ஐயோ தீபி, நான் இந்த சொல்ல வீட்டுக்கு வர்றதுக்கே நான் அவளோட தான் வருவேன்னு பிடிவாதம் பிடிச்சவன். இந்த விஷயத்துக்கு எப்படி டக்குன்னு ஒத்துக்கிட்டான்? பெரியவங்க எல்லாரும் சொன்னா அவன் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். இல்ல, மன வரையிலேயே எல்லாரும் வற்புறுத்தையும் கேர் பண்ணிக்காம தாலி கட்டாம எந்திரிச்சவன் ஜீவா. இதுக்கு ஒத்துக்கிறானா அதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கணும்.